சில ஊர்களில் பெட்ரோலுடைய விலை ₹115 தாண்டிருச்சு. எவ்வளவு நாள் இந்த உயர்வு இருக்கும்? ஒருவேளை நாளைக்கே போர் நின்றுட்டா நம்ம ஊரில் பெட்ரோல் விலை உடனே குறைஞ்சிருமா? இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு காமன் மேனாக, ஒரு மிடில் கிளாஸாக நாம் எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சர்வைவல் கைடும் நான் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது உங்களுடைய பணத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே நான் பேசுகிற இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளோபல் மார்க்கெட்டில் போகிறனால ப்ரைஸு கண்டபடி ஏறினப்போ நம்ம ஊரில், அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட 76 நாளுக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது விலையை கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீஸில் வச்சுருந்தாங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், அதாவது IOCL, BPCL, HPCL மாதிரியான கம்பெனிகள். அவங்க குளோபல் ப்ரைஸோடைய ஹைக்கை அந்த பேர்டன் மக்கள் மேலே வராமல் அவங்க அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொரு விதத்தில் அப்படி வைக்கப்பட்டாங்க. ரெண்டாவது, அரசாங்கத்துலேருந்து யூஸ் பண்ண ஒரு சில டேக்ஸ் கட். போன மார்ச் மாதத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோல் மற்றும் டீசல் மேலே இருந்த எக்ஸைஸ் டியூட்டியை லிட்டருக்கு ₹10 வரைக்கும் குறைச்சி நமக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் பஃபரை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 2 காரணத்தினால தான் கடந்த ஒரு 75-76 நாளாக விலை ஏறாமல் நாம் தப்பிச்சோம். இந்த நிலைமையில் நம்முடைய இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தினமும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பித்தாங்க. டெய்லி 1000 கோடி ரூபாய் நஷ்டத்தை யாரால் தாங்க முடியாது இல்லையா? இப்போ எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. இவ்வளவு நாள் கம்பெனிகள் தாங்கின அந்த நஷ்டத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தலையில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் கடந்த சில நாட்களாக நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த தொடர் ப்ரைஸ் ஹைக்ஸ். நிறைய பேர் நம்ம இந்த டீசல், பெட்ரோல் இதெல்லாம் பற்றி பேசும்போது அப்போ எல்பிஜியும் அதே மாதிரி தான், அதாவது சமையல் எரிவாயும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன் வேறு, பிரச்சனை வேறு. ஏன்னா இந்தியாவில் சமையல் கேஸ் பயன்பாடு ரொம்ப அதிகம். ஆனால் அது அதிகமாக நாம் தயாரிக்கலை, கொஞ்சம் தயாரிக்கிறோம், அதிகமாக தயாரிக்கலை. கேஸை பொறுத்த மட்டும் நாம் பெரும்பாலும் இறக்குமதி தான் பண்ணுறோம். இந்த சூழ்நிலையில் கேஸ் இறக்குமதி பெருமளவில் தடைப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் கேஸுடைய விலையும் ஏறிக்கிட்டே இருக்குது. போர் நின்றுச்சு அப்படின்னா, பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு உடனே பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா? கண்டிப்பாக கிடையாது. இது ஏதோ சுவிட்சை போட்டால் லைட் எறிகிற மாதிரியான விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய குளோபல் சப்ளை செயின். போர் இன்றைக்கி நின்னாலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸில் இவ்வளவு நாளாக மாட்டிகிட்டு இருக்கிற கப்பல் டிராஃபிக் எல்லாம் கிளியர் ஆகி புது க்ரூட் ஆயில் லோடாகி கிளம்பவே 3லேருந்து 5 வாரம் வரைக்கும் ஆகும். அங்கேருந்து கப்பல் மெதுவாக கடலில் ட்ராவல் பண்ணி இந்தியா வர ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் அதை ரிஃபைன் பண்ணி பைப்லைன் மூலமாக அல்லது வண்டி மூலமாக உங்கள் ஊரில் இருக்கிற பெட்ரோல் பம்புக்கு வர இன்னும் சில நாட்கள் ஆகும். ஸோ ரியலிஸ்டிக்காக பார்த்தா போர் இன்றைக்கி முடிஞ்சால் கூட அந்த பெட்ரோல் உங்கள் பைக்குக்கு சேர குறைஞ்சது 2லேருந்து 3 மாதம் ஆகும். அதோட இது வரைக்கும் அடைஞ்ச நஷ்டத்தை கம்பெனிகளும் அரசாங்கமும் ஈடுகட்டி ஆகணும். ஆனால் ஈரானில் போர் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. அதனால் இன்னும் நிலைமை மோசமாக தான் ஆகுமே தவிர சரியாகாது. இதுதான் உண்மை. இப்போ முக்கியமான பகுதிக்கு வரலாம். இந்த ஒரு மோசமான சிச்சுவேஷனை ஒரு காமன் மேனாக, ஒரு மிடில் கிளாஸாக நாம் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, இது எப்படி நம்ம சமாளிக்கிறது, இதுதான் இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனலெல்லாம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்மளுடைய முதல் ப்ரையாரிட்டி எதுவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கிறதா இருக்கணும். ஸோ அதனால் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பைக்கை, காரை உபயோகிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம நிறைய பெட்ரோல் டீசல்லாம் நமக்கு தாராளமாக வந்துகிட்டு இருந்தனால நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி நாம் எதுக்கெடுத்தாலும் பைக்கையும் காரையும் பக்கத்தில் கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு பழக்கத்தை நாம் பழகிட்டோம். ஸோ ஒரு அடுத்த தெருவில் ஒரு இது இருக்கும், நம்ம டக்குன்னு ஒரு பைக் எடுத்துகிட்டு அப்படி போவோம். ஒரு 2 தெரு தள்ளி ஒன்று இருக்கும், கார் எடுத்துகிட்டு போவோம். இந்த மாதிரியே பழகிட்டோம். இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் மாற்றணும். முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, சைக்கிள் உபயோகிக்க பழகுங்க, நடந்து போக பழகுங்க. உங்களால் நடந்து போக முடிஞ்ச ஒரு தூரத்தில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நடந்து போங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணுன்னு சொல்லி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் சும்மா ஒரு ஓரமாக அது காற்று இறங்கி போயோ பஞ்சராகி போயோ கிடக்கும்.
அப்படி ஒரு சைக்கிள் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா தயவு செய்து அந்த சைக்கிளை எடுத்து ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ செலவு பண்ணால் சைக்கிளை சரி பண்ணிடலாம். அவ்வளோ கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சரி பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சைக்கிளில் போகக்கூடிய அளவுக்கு தூரத்துக்கு வந்து சைக்கிளில் போங்க. நமக்கு வந்து இந்த சைக்கிளில் போகிறது வந்து ஒரு கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுருச்சு. நமக்கு தெரியும் இந்தியா அப்படிங்கிறது வந்து உலக பெருமுதலாளிகளுடைய ப்ளே கிரவுண்டு தான். ஓகேவா? அவங்க என்னெல்லாம் வந்து இங்கே வந்து பண்ணி மக்களுடைய மைண்டை வந்து எப்படிலாம் மாற்றணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வந்து இஷ்டத்துக்கு மாற்றுவாங்க. ஒரு கவர்மெண்ட் நினச்சா ஒரு மக்கள் எந்த விதமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டால் கண்டிப்பாக கைட் பண்ண முடியும். ஓகேவா? எவ்வளவோ பெரிய பெரிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் கூட இன்றைக்கி வந்து சைக்கிள் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க சைக்கிள் பயன்பாட்டை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு ரோடு போடும்போது சைக்கிளில் உள்ளவங்க போகிறதுக்காகன்னு சொல்லி மட்டும் தனியாக ஒரு லேன் போடுறாங்க. அதில் வந்து பைக்கோ காரோ எதுவுமே போகக்கூடாது, சைக்கிள் மட்டும்தான் போகணும். இப்போ அப்படிங்கிற சூழ்நிலையில் அங்கே எவ்வளோ தூரத்துக்குனாலும் சைக்கிளில் என்னால் சேஃபாக போக முடியும் அப்படிங்கிற சூழல்லாம் வந்து ஒரு சில நாட்டில் இருக்கிறனால ரொம்பவே சைக்கிள் வந்து நல்லாவே மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி சைக்கிள் யூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து உடல் எக்ஸசைஸ் நல்லா கிடைக்கிது, உடம்புக்கும் நல்ல ஹெல்த் இருக்குது. ஸோ அதனால் வந்து சைக்கிள் யூஸ் பண்ண முடிஞ்ச இதில் வந்து சைக்கிள் யூஸ் பண்ணுங்கள். நடந்து போக முடிஞ்ச தூரத்துக்கு நடந்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு பைக்கு காரை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒருவேளை காரில் ஆஃபீஸுக்கு பைக்கில் போயிட்டுருப்பீங்க. முடிஞ்சால் பைக்கில் காரில் ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து போக பண்ணுங்கள். இப்போ கார் பூலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரே ஏரியாவிலேருந்து ஒரு சில நண்பர்களாக ஒரே ஆஃபீஸுக்கு போகிறீங்க. 3 பேர் 3 காரில் போகிறத விட 3 பேரும் சேர்ந்து ஒரே காரில் வந்து அந்த ஆஃபீஸுக்கு போக முடியும். அதே மாதிரி பைக்கில் வந்து 2 பேர் வந்து என்ன செய்ய முடியும், பைக்கில் வந்து போக முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னா நீங்கள் எல்லா நாளும் வந்து வண்டியில் ஆஃபீஸ் போகாமல் உங்களால் முடிஞ்சால் வந்து கொஞ்சம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை தான். நான் வந்து காரில் போனால் தான் கௌரவம், பைக்கில் போனால் தான் கௌரவம், ஒரு பப்ளிக்காக பஸ்ஸில் போனால் வந்து என்னுடைய கௌரவம் என்னாகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த பைக்கு காருடைய விற்பனையை அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து தான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த மனநிலை மாறணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து ரொம்ப விலை கூடிச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறை நீங்கள் மாற்றிக்கிட்டால் தான் நீங்கள் பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். தேவையில்லாமல் வந்து டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் வந்து செலவு பண்ணுறதை உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மாத கடைசியில் பேங்க் பேலன்ஸ் 0 ஆகும்போது அந்த ப்ரெஸ்டீஜ் உங்களை காப்பாற்றாது. அதே மாதிரி பைக்கில் போகிறவங்க ரொம்ப அக்ரெசிவாக வந்து வண்டி ஓட்டுறது கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட்டினா, கொஞ்சம் கரெக்டாக ஓட்டினா நிறையவே ஃபியூல் எஃபிஷியன்சி வரும். சும்மா டர்ன்னு சொல்லி திருக்குறோம். அப்படி திருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களால் ஃபியூல் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணால் உங்களுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து 10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கூட டேட்டா சொல்லுது. அதனால் வந்து நம்ம பைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து தேவையில்லாத செலவுகள் ஆகிறது வந்து குறைக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்மக்கிட்ட இன்னும் ஒரு மோசமான ஒரு பழக்கம் வந்து நம்மக்கிட்ட ஒட்டிக்கிச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஆன்லைனில் ஆர்டர் போடுறது. ஓகேவா? ஒரு சோப்பு வேணுன்னா கூட ஒரு 10 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணுற ஆப்பில் போயிட்டு டக்குன்னு உடனே போடுறது. அட்வர்டைஸ்மெண்ட்டே அப்படி தான் போடுறாங்க. அதாவது என்னென்னா சப்பாத்தி செய்ய போகிறாங்களாம், திடீர்னு பார்த்தா சப்பாத்தி மாவு இல்லையாம், உடனே டக்குன்னு ஃபோன் எடுத்து போடுறாங்களாம். ஒரு ஆள் இவங்க சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரே ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு பைக்கில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அட்வர்டைஸ்மெண்ட்டே இப்படி தான். அப்போ இது எதை வந்து மக்களுக்கு சொல்லுது? நீங்கள் உங்களுக்கு ஒரு பொருள் இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச உடனே டக்குன்னு அதை ஆர்டர் போடுங்க, உடனே நான் கொடுத்துருவோம். ஒவ்வொரு பொருளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொருளை வாங்கிட்டு ஒரு ஆள் ஒரு பைக்கில் அதை வாங்க போகிறதுக்கு ஒன்று, அதை கொண்டு வர்றதுக்கு இதுக்கெல்லாம் ப்ராசஸிங் ஃபீஸு. அப்போது இந்த ஒவ்வொரு டெலிவரிக்கும் பின்னால் ஒரு ஹேண்ட்லிங் ஃபீ, சர்ஜ் ஃபீன்னு சொல்லி நிறைய ஹிடன் சார்ஜஸ் இருக்குது. பெட்ரோல் விலை ஏறுறதால இந்த மாதிரியான டெலிவரி சார்ஜஸ்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இனி ஏற்றுவாங்க. அப்போது நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து இப்போது எதுக்கு எடுத்தாலும் போட்டு சும்மா டீ குடிக்கிறது கூட காலையில் ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டு வீட்டில் வச்சு டீ குடிக்கிற அளவுக்கு மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் நிறைய பணம் வந்து அதில் சேவ் பண்ண முடியும். அதையும் தாண்டி இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற ஒரு டீசல், பெட்ரோல் எல்லாம் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் பழைய மெத்தடுக்கு போய் ஆகணும். மாதத்துக்கு ஒரு முறை லிஸ்ட்டு போட்டு லோக்கல் மார்க்கெட்டில் போய் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறது, நீங்களே போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஸ்டைலை திரும்ப பழைய ஸ்டைலுக்கு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் மாதம் 1000லேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து மிச்சம் பண்ண முடியும். நமக்கு தெரியும் நம்ம செலவுகளை வந்து 3ஆக பிரிக்கலாம். நம்மளுடைய நீட்ஸ், தேவைகள், வாண்ட்ஸ், ஆசைகள், நம்மளுடைய சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாம் கொண்டு போகிறது. இந்த டைமில் உங்களுடைய அந்த வாண்ட்ஸ், ஆசைகளை கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் தள்ளி வைக்கணும். வாரம் தேட்டர் போகிறது, வீக்கெண்டில் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் 2000-3000 ரூபாய்க்கு சாப்பிட்றது, தேவையில்லாத நிறைய ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணுறது நல்லது. அப்போ நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அந்த சந்தோஷம் வந்து உங்களை கடனாளியாக மாற்றிடக்கூடாது. மாத கடைசியில் நீங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு உங்களை அது கொண்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்லாம், லோக்கல் பார்க்குக்கு போகலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் தான் இந்த விலைவாசி ஏறுற இந்த டைமில் உங்கள் பட்ஜெட்டை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் உங்களுடைய லைஃப்பில் வந்து என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் கெயின் எது கொடுத்துருக்கு அப்படிங்கிறத உங்களால் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனால் வந்து அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் கட்லாம் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறீங்க. மாத கடைசி வரைக்கும் அப்படியே சமாளித்து எந்த கடன் எதுவுமே வாங்காமல் ஓரளவு டீசெண்டாக உங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டு போயிடுறீங்க. உங்களுக்கு அது டஃப்பாக தான் போய் அந்த மாதத்தை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன சேவ் பண்ணாலும் ஒரு பெருசாக பிரயோஜனம் இருந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரியான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 23-24ஆம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு பணமும் இல்லாமல் இருப்பீங்க. அடுத்த ஒரு வாரத்தை எப்படி ஓட்டுறது, என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு சொல்லி கை பசஞ்சிட்டு சொல்லி இருப்பீங்க. ஸோ ஒரு சில நேரத்தில் அப்படி டஃப்பாக போய் அந்த மாதத்தை நீங்கள் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிச்சிடுறீங்க பாருங்கள், அதுதான் சக்ஸஸ். ஓகேங்களா? ஒரு மிடில் கிளாஸாக, ஒரு காமன் மேனாக நம்ம தேவையில்லாமல் வந்து கடன் வாங்கி இந்த சூழ்நிலையில் வந்து அடிபடாமல் நம்ம ஸ்மூத்தாக வந்து அந்த மாதத்தை கடன் வாங்காமல் நம்ம சமாளித்து கொண்டு போய் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட் சக்ஸஸ் தான். எக்ஸஸான காசை எல்லாம் கொஞ்சம் பத்திரப்படுத்தி சரியான ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க. நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னதை தான் திரும்பவும் சொல்கிறேன். இந்த சூழ்நிலை வந்து எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி யாராலையும் கணிக்க முடியாது. அண்ட் இன்னும் இந்த சூழ்நிலை மோசமாக தான் ஆகும். அதனால் உங்களை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஆஃபீஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த அப்கமிங் இன்ஃப்ளேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.